வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் மந்த்லி டிரான்சிட். இந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த கிரக நகர்வுகளை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான டீட்டெயிலான ப்ரிடிக்ஷனை உங்களுடைய கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய மேரேஜ் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய எஜுகேஷன், ஹெல்த், பெண்கள், இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ் ப்ளஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி மேக்ஸிமம் என்ன கொடுக்கும்போது பெஸ்ட்டாக கொடுத்துட்றேன். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய நேம் தெரியும், சங்கர் நாராயண். நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் இருக்கிற எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்ணலாம். உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் ஆன்லைனில் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ண முடியும். கையில் எழுதுகிற ஜாதக முறை இருக்குது. வாஸ்து கன்சல்டன்சி லோக்கலாக வந்து விசிட்டும் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து நியூமராலஜி சர்வீஸும் இருக்குது, ஹாரோஸ்கோப் கன்சல்டன்சி சர்வீஸும் இருக்குது, டீம் ஆஸ்ட்ராலஜிஸும் அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. கன்னி ராசி. கன்னி 2026 ஆகஸ்ட் மாதம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் எடுத்து பாருங்கள். 11 குரு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். 11 குரு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து கண்ணியில் நீச்சமாவார், வீக் கண்ணியில் நீச்சமாவார். புதன் வந்து 10th ஹவுஸில் இருக்கும். அப்புறம் புதன் 11th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும் 6th ஆஃப் ஆகஸ்ட்டில். அப்புறம் புதன் 12th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடும் 23rd ஆஃப் ஆகஸ்ட்டில். ஸோ புதன் அப்படியே டிரான்சிட் டக் டக் டக்குன்னு நடக்க போகுது. ஸோ கன்னி எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், உங்களோட பிஸ்னஸில் பார்க்கும்போது சனி 7ல் உட்காந்து சனியோட பார்வை சுக்கிரன் மேலே, குரு வந்து 11th ஹவுஸில் உச்சம் பெற்று குருவுடைய பார்வை சனி மேலே. இது எப்படின்னா ட்ரையாங்கிள் சீரிஸ் மாதிரி இருக்கும். செவ்வாய் ஒரு பக்கம் சுக்கிரனை பார்க்கும், சுக்கிரன் ஒரு பக்கம் சனியை பார்வையிடும், அந்த பக்கம் குரு வந்து சனியை பார்வையிடும், இந்த பக்கம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சுக்கிரனை பார்க்கும். ஒரு மாதிரி மாற்றி மாற்றி அந்த பார்வைகள் வந்து நல்லா பதிகிற ஒரு மாதமாக எனக்கு கண்ணியில் தெரியுது. இதோடைய டோட்டல் அவுட்புட் என்ன வரப்போகுது, ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்கும், என்ன நடக்கும். ஆகஸ்ட் மாதம் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ஜாப், நீங்கள் எதிர்பார்க்குற சேஞ்ச், நீங்கள் எதிர்பார்க்குற இன்கம், நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, நீங்கள் எதிர்பார்க்குற வந்து பவர் அண்ட் பொசிஷன் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அந்த பார்வை உங்கள் மேலே உங்களுக்கு தெரியும். இவங்க நம்மளை பார்க்குறாங்க, இவங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க, இவங்க நம்மளுக்கு பண்ண போகிறாங்க, இவங்க நம்ம கமிட் பண்ணியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும், உங்களுக்கு தெரியும். பட் அது ஆக்ஷனில் வந்து நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன் வந்து உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் குருவோடு சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு பீரியட் மட்டுமே ஃபேவராக இருக்கும். அந்த பீரியட் என்ன நான் சொல்லிடுறேன். எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்லலாம் 6th ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து 22nd ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும், 6th ஆஃப் ஆகஸ்ட் டு 22nd ஆஃப் ஆகஸ்ட் வரைக்கும் இந்த புதன் குரு சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது கேந்திராதிபதிகள் ஒன்றா இணைஞ்சிடறாங்க. கேந்திராதிபதிகள் ஒன்றா இணையும் பொழுது சுக்கிரன் 1st ஹவுஸ்லேருந்து சனியை பார்க்குறதும், குரு வந்து 11th ஹவுஸில் உச்சம் பெற்று சனியை பார்க்குறதும், அந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் உங்களோட ப்ரொஃபஷனில், உங்களோட ஜாபில், உங்களோட இன்கம், உங்கள் க்ரோத்தில் கிளிக் ஆகிற ஒரு மந்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஒருத்தருடைய பார்வையில் அப்படியே ஒரு பார்வையாக அப்படியே திரும்பி 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 வர்றதுனால இந்த முயற்சி அந்த டேட்டில் கரெக்டாக செய்யும் பொழுது ரிசல்ட்டை கொண்டு வர ஒரு மந்தாக உங்களுக்கு அமைய போகுது. சரி, இது வந்து பூரணமாக திருப்தி கொடுத்துருமா, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு, வாவ் சரியான ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆச்சு, சரியான ஒரு ஜாப் கிடச்சிது, ஒரு சூப்பரான ஒரு இன்கம் எனக்கு கிடைக்க போகுது, சூப்பரான ஒரு 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 பார்ட்னர்ஷிப் எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குமா? நீச்சம் அப்படின்னா மினிமம்னு அர்த்தம். நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakhக்கு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வெறும் 25,000 தான் ஒன்று கிடைக்குது, 20,000 தான் ஒன்று கிடைக்குது. அதுதான் இது ஸ்டேட்டஸ். இது புரிஞ்சுங்க. ஓகே, அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று இருக்குதேன்றதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா பரவாயில்ல, நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு அட்லீஸ்ட் இதுவாக இருக்குது, கடவுள் ப்ளஸ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு வந்து பிளான் பண்ணுறவங்க, ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் எப்படின்னா ஒரு சின்ன 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 தடங்கள் இருக்குது. இந்த தடங்கள் வந்து இந்த குழப்பம் வந்து இப்போ பேரண்ட்ஸால் வருது, பேரண்ட்ஸ் எதிர்க்கிறாங்க, இல்லை பேரண்ட்ஸ் ஒத்து வரல, இல்லை பேரண்ட்ஸ் சரியாக வரேன்னு பார்க்கல, இதெல்லாம் கிடையாது. சனி 7th ஹவுஸில், தட் மீன்ஸ் நீங்களே உங்களுக்கு ஒரு எதிரி. நீங்களே உங்களுக்கு ஒரு எதிரி அப்படின்னா என்னென்னா, நீங்களே வந்து உங்களை வந்து என்னென்னா உங்கள் மைண்ட் செட் வந்து ஒரு வரன் பார்க்கும் போதோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நீங்களே பல குழப்பத்தை வச்சுருக்கீங்க. கல்யாணம் பண்ணலாமா, இவனை நம்பலாமா, இவளை நம்பலாமா, இதை பண்ணால் ஃப்யூச்சரில் நல்லா இருப்போமா, ஃப்யூச்சர் செட் ஆகுமா, ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகுமா, இவனுக்கு இன்கம் கம்மியாக இருக்கே, ஆள் இப்படி இருக்கேன், நம்ம ஃபேமிலியில் சொன்னால் ஃபேமிலி ஒத்துப்பாங்களா, ஃபேமிலியை ஓகே பண்ணாலும் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக எப்படி இதை சூஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது எனக்கு டவுட் வருவா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களை இந்த சனி கொடுக்குது. பட் நம்ம வந்து ஒன்று நம்பினா முழுசாக நம்பிடணும், நம்புறவங்கள சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட்டால் நம்பவே கூடாது. இதுதான் நல்லது.
ஸோ அந்த முடிவை வந்து தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா நல்லது. அப்படி எடுக்க முடியல கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக எடுங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்க, குரு பார்வை இன்னும் உங்களுக்கு 7th ஹவுஸில் விழுந்துட்டுருக்கு, குரு 11th ஹவுஸில் பொசிஷனில் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு சாதகம். மனசில் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல, சூப்பர், உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன் பெட்டராக இருக்குன்னு நான் சொல்கிறேன். புதனுடைய டிரான்சிட் எல்லாமே ஃபேவராக இருக்குது. 10th ஹவுஸ் வந்து 11th ஹவுஸ்க்கு வரும். 11th ஹவுஸில் குருவோட ஒன்றா கன்ஜெக்ஷன் ஆகும். ஸோ உங்களுடைய பிளான், உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அதாவது உங்களுடைய ஃபியூச்சர் பிளான், உங்கள் ஃபியூச்சர் கோல், உங்களுடைய காலேஜ், உங்களுடைய ஸ்கூல், உங்களுடைய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஒரு மந்த் தான் நான் பார்க்குறேன். மைண்ட் செட்டே முதல்ல நல்லா இருக்குது. மைண்ட் செட் நல்லா தான் நல்லா படிக்க ஆர்வம் வரும். நல்ல டீச்சர் கிடைக்கிறாங்க, நல்ல ஒரு குரு கிடைக்கிறாங்க, நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சப்போர்ட் கிடைக்குது. பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க, நல்ல எனர்ஜி இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதுக்கடுத்து நான் விஷயத்துக்கு வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை. கன்னி சனி பார்வை இருக்குது. சனி பார்வை வந்து உணர்ச்சி வசப்பட வைக்கும். சனி பார்வை ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், டென்ஷன் கொடுக்கும். சனி பார்வை ஃபிசிக்கல் ஹெல்த், அதாவது உடம்புல வந்து ஏதாவது வலி, எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, முட்டு வலிக்குது, மசில் பெயினாக இருக்குது, ஷோல்டர்ஸ் பெயினாக இருக்குது, டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், தலை கிறுக்குன்னு சுற்றுது, டிசினஸ், ஃபெட்டிக், லோ எனர்ஜி, டயர்டு, திடீர்னு ஒரு இன்ஃப்ளமேஷன், வீக்கம் வந்திருக்கு, வலிக்குது, குதிக்கால் வலிக்குது, இதெல்லாம் வந்து அந்த சனி பார்வையில் இருக்கக்கூடியது. கன்னி ராசி பர்டிகுலராக 60 வயசுக்கு மேலே இருந்தால் இது அதிகமாக கொடுக்கும். 30 பிலோ 30னா நீங்கள் ரொம்ப மினிமம். 30 to 60 கொஞ்சம் ஆவரேஜ். 60+ வந்து அதிகமாக கொடுக்கும். ஹெல்த்து தான் பிரதானமாக பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா வயதுக்குமே இருக்குது. பட் வயசு அது வித்தியாசம் இருக்குது. விபத்துகள் ஏதாவது இருக்கா? விபத்துகள் ஏதாவது நடக்குமா? பயணங்கள், ரொம்ப நீண்ட தூர பயணங்கள் தனியாக செல்ல வேண்டாம். கவனமாக இருக்கிறது நல்லது ஹெல்த்தில். ஸோ ஹெல்த் யூ ஹேவ் டு டேக் கேர். அது நாட் ஓன்லி தட், மற்ற ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன் மொத்தத்தில். அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் இந்த மாதம் வந்து எப்படி இருக்குன்னா, மன ரீதியாக வந்து அந்த சனி பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால, மன ரீதியாக வந்து செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால, ஒரு பக்கம் விரக்தி, ஒரு பக்கம் ஏக்கம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் மனஸ்தாபம், எல்லாமே கலந்து ஒரு மன ஓட்டம். மனநிலை வந்து நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், குழந்தைகளை காப்பாற்றுறேன், குடும்பத்தை பார்க்குறேன், மாமியாரை பார்க்குறேன், ஹஸ்பண்டை பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் ஒரு பெண், பட் என் மனதை புரிந்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே சரியா, அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் ஒரு விரக்தியும் ஒரு மனஸ்தாபம் கலந்த ஒரு உணர்வோடு வாழ வேண்டிய சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நாட்டில் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு வருஷத்தில் இப்படி தான் இருக்கும். எல்லா ராசியும் ஒரு சைக்கிள் தான். அப்படியே வரும்போது காற்றுல அடிக்காமல் ரெடி அடிச்சுட்டு போவோம். நாம் வந்து சொரணையே இல்லாமல் ஃபீலே பண்ணாமல் இருக்க தான் நமக்கு நல்லது. ரொம்ப எமோஷனலாக ரியாக்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் மாட்டுவாங்க. எமோஷன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிறவங்க எதுலேயும் மாட்டவே மாட்டாங்க. ஸோ கரெக்டாக அவங்க பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ், கன்னி, டேக் கேர் ஆஃப் ஹெல்த். ஒன்று தான் சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் ஹெல்த். செக்அப் பண்ணிங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா தேங்க் காட். நிம்மதியாக வாழுங்க. வணக்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலனை எதுக்கு நான் தரேன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். இந்த பொது பலன் ஒரு எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது. இதுதான் உண்மை. இந்த பொது பலன் கொடுக்கறதுக்கு நோக்கம் என்னென்னா, அவங்கவுங்க சுய ஜாதகத்தை நிறைய முறை பார்த்துருப்பாங்க. உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, உங்கள் சார்ட்டில் எந்த இடத்துல ராகு இருக்குது, எந்த இடத்துல குரு இருக்குது, எந்த இடத்துல சூரியன் இருக்குது, எந்த இடத்துல சனி இருக்குது, எல்லா ரீடிங் எடுத்துருவாங்க. எல்லாருக்கும் இப்போ அஸ்ட்ராலஜிலாம் எல்லாம் வந்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக படிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி ரீட் பண்ணும்போது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த மந்த்லி டிரான்ஸ்லேட் கொடுக்கும்போது, ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்த்துடலாம். என் பர்த் சார்ட்டில் குரு வந்து நீச்சம், இப்போ குரு உச்சம். ஸோ நீச்சமான குருவாக இருக்கும்போது பிறந்த நான் பலகீனமான பொருளாதாரத்தில் வாழ்கிறேன், உச்சமான குரு வந்திருக்கு, எனக்கு சப்போர்ட் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது. பர்த் சார்ட்டில் உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது. இப்போ தோஷம் இல்லாத இடத்துல ராகு கேது நகருது. அப்போ அது ஒரு அதிர்ஷ்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். பர்த் சார்ட்டில் உங்களுக்கு புதன் யோகக்காரன், ரொம்ப வலுவான புதனாக நான் பிறந்திருக்கேன், இந்த முறை கரெக்டாக புதனோட டிரான்சிட் அதுக்கு கனெக்ட் பண்ணி வரும்போது எனக்கு லக் கொடுக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? பர்த் சார்ட் அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், மூலத்திரிகோணம் உச்சம். ஆனால் கோச்சாரத்தில் நீச்சமாக வருது. நீச்சமாக வந்தால் நான் உச்சமான ஜாதகம் இருக்கும்போது பிறந்தேன், எனக்கு இந்த நீச்ச சுக்கிரன் பாதிக்காது, நான் தைரியமாக நிற்பேன், ஏன்னா எனக்கு சுய ஜாதகம் வலிமையாக இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த சுய ஜாதகத்துக்கும் கோச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? கோச்சாரத்தை நிறைய வீக்காக வந்ததுன்னா நோய் வர மாதிரி, சுய ஜாதகம் நல்லா இருக்குன்னா நீங்கள் இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அது வந்தாலும் அந்த சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். இதுதான் அந்த காம்பினேஷன்.
ஸோ அதனால் நான் மாத பலன் கொடுக்கும்போது நீங்கள் பொதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு என்ன வீடியோ, அது நீங்கள் வீடியோவில் 2 முறை பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்று ராசிக்கு, ஒன்று லக்னத்துக்கு. சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்தா கிளியராக மேட்ச் ஆகிடும். அதுக்கடுத்து உங்கள் தசை, அந்த தசையோட பர்டிகுலர் பிளானட் யார், இப்போ உதாரணத்துக்கு குரு தசை, சனி தசை, புதன் தசை, அந்த தசாநாதன் இந்த சார்ட்டில் எங்கே அங்கே மூவ்மெண்ட்டில் இருக்கார், அவர் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் புத்திநாதனா உங்களோட பிரெயின், உங்களோட நாலேஜ், அது என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, இதுதான் கேல்குலேஷன். அதுக்கு அடுத்தது நான் சொன்ன மாதிரி யோகங்கள், உங்கள் பர்த் சார்ட்லேயே நீங்கள் எவ்வளோ யோகமாக இருக்கீங்க, எவ்வளோ தோஷமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன நன்மை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரெமெடி இருக்குது. பட் ரெமெடி 100% எல்லாருக்கும் பழிக்கும்னு சொல்ல முடியாது. பட் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் அதுக்கு பாசிபிளாக இருக்குது. சில பேருக்கு உண்டு, சில பேருக்கு இல்லை இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளுடைய கதி தான் நம்ம எடுக்க முடியும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் அஸ்ட்ராலஜி நம்ம புரிஞ்சுக்கிற விதம். பட் அஸ்ட்ராலஜி சூப்பர் சப்ஜெக்ட். இன்றைக்கி ஏஐயில் கூட நான் கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. ஏஐயில் எல்லா ஆஸ்ட்ராலஜிஸும் இன்புட்ஸை கொடுத்து நல்லாவே கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆஸ்ட்ராலஜிகிட்ட பேசும்போது இருக்கிற கிளாரிட்டி, அந்த நாலேஜ் ஷேரிங் வித்தியாசமாக இருக்கும். பட் ஏஐங்கிறது அது எல்லாமே ஒரு ஃபீடட் சப்ஜெக்ட் தான். அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட், ஒன் மோர் நல்ல விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். எங்கள் டீம் ரொம்ப நல்லா எங்களோட கோஆர்டினேட் பண்ணி த பெஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ முடியுமோ இந்த மேக்ஸிமம் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் 100% எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாலும் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ நம்ம சர்வீஸை பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவைப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு வேலை விருப்பம் இருக்குது, எங்கள் டீமோட ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுடைய சிவியை நீங்கள் எங்களுக்கு மெயிலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அதை பார்த்து கால்ஃபர் பண்ணுவோம். சென்னை பேஸ்டு இது. ஸோ சென்னையில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஆர் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலையும் இருக்கும். ஸோ பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எஸ்இஓ. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த சைட்டை நல்லபடியாக அதை பெஸ்ட்டாக பார்த்துக்கிறதுக்கும் ஆள் தேவைப்படுது. அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆளுக்கு தேவைப்படுது. நீங்கள் உங்கள் சிவியை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.